அசட்டில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தோம். குறிப்பாக அந்த ஏவியேஷன் சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். எஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷனில் வந்து உங்களுக்கு பிஎஸ்சி ஏவியேஷன், தென் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறது +2 முடித்த மாணவர்கள். +2ல் வந்து இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி வேணும். தென் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிகிரிக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது ஏற்கனவே மேபி காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், பிஸ்னஸ், மேத்ஸ் இந்த மாதிரி எனி குரூப் முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம். தென் அதே மாதிரி உங்களுக்கு சேம் லைக் தட் எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எனி டிகிரி முடித்த மாணவர்கள், ஏற்கனவே வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இல்லை பிகாம், பிஏ, பிபிஏ இந்த மாதிரி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து இந்த ஏவியேஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு கேபின் க்ரூ ஆகணும், ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும் கேர்ள்ஸை பொறுத்தளவு, அதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசைர் இருக்கும். பட் அதுக்கு எதை படிக்கிறது, ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கும் ஏவியேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு டிசைனிங் ஆஃப் த ஏர்க்ராஃப்டை பற்றி படிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கும். அதேமாதிரி ஏவியேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இது ஒரு 3 தான் நம்ம பிரிக்கலாம். ஒன் திங் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட், தென் சயின்ஸ், டெக்னாலஜி. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஏர்போர்ட்டோடைய ஆப்ரேஷன்ஸ், ஏர்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஏர்போர்ட்டை பற்றி படிக்கக்கூடியது. அதில் ஈவன் தோ மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் எல்லாமே கவர் ஆகிடும். தென் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நமக்கு இப்போ ஏஎம்இ, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ், சயின்ஸ் ரெலவெண்ட்டாக வந்து அந்த சிலபஸுமே இந்த பிஎஸ்சி ஏவியேஷனில் வந்து உங்களுக்கு ஓரளவு கவர் ஆகிடும். தென் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக வந்து ஏர்போர்ட்டில் என்னென்ன மாதிரி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுமே இந்த 3 இயர் பிஎஸ்சி ஏவியேஷனில் வந்து கவர் ஆகிடும். பட் இதுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து நிறையா இண்டஸ்ட்ரீஸ், அதாவது உங்களுக்கு ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் அஸ் வெல் அஸ் வந்து அப்ராடில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ், இப்போ வேறு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியதுலையுமே வந்து ரெகுலராக இயர் அரவுண்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதையும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அசட்டில் பார்த்திங்கன்னா போத் உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூரில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷனில் படித்த மாணவர்கள் எல்லாருமே வந்து ஒரு 99% பிளேஸ்மெண்ட் எவ்ரி இயர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணுறாங்க. நிறைய டாப் ஏர்லைன்ஸ், அதாவது உங்களுக்கு ஏர்லைன்ஸ் அப்படிங்கும்போது இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடியது வந்து ஒரு முக்கியமாக நமக்கே தெரியும். இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப ஆக்டிவாக என்னென்ன ஏர்லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு அந்த எக்ஸிஸ்டிங் ஏர்லைன்ஸ் எல்லாமே நியூ ஏர்க்ராஃப்ட் அடுத்த ஒரு 5 இயர்ஸில் வந்து அதோட எண்ணிக்கை, அவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து அதிகமாகிட்டு இருக்கிறதுனால இந்த துறைகளில் வந்து வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டே பை டே வந்து இயர் பை இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நம்ம கூட காலர் ஒருத்தர் லைனில் இருக்கார். கடலூர்லேருந்து ஸ்ரீதர் இணைஞ்சிருக்காங்க. ஸ்ரீதர் வணக்கம், உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். ஸ்ரீதர் சார் வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீதர் சார். நான் தம்பி, எங்கள் பையன் வந்து 490 எடுத்திருக்காரு சார் +2ல. ஓகே. அவர் வந்து அடுத்தது என்ன படிக்கலாங்கிற ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்கும். அவர் வந்து ஏஐடிஎஸ்சி வந்திருக்கு இல்லைங்களா புதுசா? ஆமா. அப்புறம் ஏஎம்எல் வந்திருக்கு. அது மாதிரி எல்லாம் எடுத்தா நல்ல ஃபியூச்சர் இருக்குமா, இல்ல அக்ரி லைன்ல போனா நல்லா இருக்குமா, இல்ல இந்த இசிஇ இல்ல சிஎஸ்சின்னு சொல்லிட்டு நிறைய குரூப்புகள்லாம் இருக்கு. ஆக்சுவலா அவரு எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ்ல போறதுக்கு எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நல்லா இருக்கும் சார்? ஓகே, நீங்க ப்ரோக்ராம் எளிமையாகவும் இருக்கும். அது நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை எடுத்து படிக்கிறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கும். சரி, நீங்கள் ப்ரோக்ராம் கண்டினியூவாக பாருங்கள், நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு கோர்ஸ் இப்போ நீங்களே நிறைய கோர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணீங்க, அக்ரி, இசிஇ, ஏஎம்எல் அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து ஒரு இன்ஜினியரிங் பொறுத்தளவு வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய இன்ட்ரெஸ்ட், ஒரு மேத்ஸ் நல்லா பண்ணுவாங்க, எப்போதுமே வந்து ஒரு 90% மேத்ஸ் நல்லா பண்ணுவாங்க சார் அப்படின்னா இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் எந்த ஃபீல்டை வேணாலும் யூ கேன் செலக்ட் இட். பட் இன்னும் வந்து இப்போ குறிப்பாக நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் த்ரூ வந்து வேறு என்ன மாற்றுக்கல்வி அப்படிங்கிறத விட காலத்திற்கேற்ற தொழிற்கல்வி என்னது, எதை படித்தா உடனே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இன்ஜினியரிங் பொறுத்தளவு ஒரு 4 இயர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் 3 இயர் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் ஆர் ஏவியேஷன், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி டிகிரி எடுத்து படிக்கிறதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ ஒரு சில யூஜி கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபிஏனா திரும்ப எம்பிஏ படிக்கணும், அதுமாதிரி பிசிஏனா எம்சிஏ படிக்கணும். ஒரு யூஜி முடித்தாங்கன்னா அந்த யூஜிக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கிடைக்காது, திரும்ப அவங்க பிஜி படித்தாதான் ஜாப் கிடைக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும்.
பட் இந்த ஒரு சில டிகிரி டிப்ளமாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய யூஜிக்கே வந்து ஈஸியாக அவங்க ஒரு ஃபைனல் இயர்லேயே ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங்கில் வந்து ஒன் மோர் திங் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அதை எங்கே படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏஐஎம்எல் கேட்டிருந்தீங்க. ஏஐஎம்எல் பொறுத்தவரை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ நீங்கள் எந்த டிகிரி எடுத்து படித்தாலுமே வந்து ஒரு ஏஐ ரெலவெண்ட்டாவோ இல்லை சைபர் செக்யூரிட்டி ரெலவெண்ட் நாலேஜை வந்து நம்ம வளர்த்துக்க வேண்டியது, டெவலப் பண்ண வேண்டியதுங்கிறது ஒரு கட்டாயமாக கண்டிப்பாக ஆகிடும். ஸோ ஃபுல் டைமாகவே ஒரு 6 மந்த் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபுல் டைமாக ஒரு 3-4 இயர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் ஒரு டிகிரியை வந்து நிறையா வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த ப்ரோக்ராம் என்டையர் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் இல்லாமல் வேறு என்ன படிக்கலாம், அதே மாதிரி ஜென்ரல் பிகாம் பிபிஏ இந்த மாதிரி இல்லாமல் வேறு எந்த இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு இனோவேட்டிவாக என்ன கோர்சஸ் படிக்க முடியும், அதை படித்தா என்ன மாதிரி சேலரி கிடைக்கும், அது ஃப்யூச்சர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததான் நம்ம மதுரையிலேருந்து பிரகாஷ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் வணக்கம். பிரகாஷ், உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். பிரகாஷ் குட் மார்னிங், சொல்லுங்கள். சார், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் ஓகே. அதுக்கு பதிலாக நாங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ் பதிலாக சைபர் செக்யூரிட்டி எடுக்கலாமா? எது இப்போ வேல்யூ அதிகமாக இருக்குங்க சார், ஸ்கோப் அதிகமாக இருக்குது? ஓகே ஃபைன். ஓகே குட். அதாவது இந்த குரூப் பொறுத்தளவு வந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த குரூப்பை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷனை வந்து திங்க் பண்ணுறத பார்க்க முடியும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பிஎஸ்சி ஐடி ஆர்பிசிஏ ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதே மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பிளானாக இருப்பாங்க. அதுமாதிரி காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நம்மளால் ஒரு ஜென்ரல் பிகாம் பிஏ பிபிஏ இந்த மாதிரியே பிளான் பண்ணுறதையும் நம்மளால் பார்க்க முடியும். பட் இந்த குரூப் அப்படிங்கிறது நீங்கள் ஆஸ் பர் ஒரு சில கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி ஒரு சில டிகிரி வந்து தாராளமாக உங்களால் எடுக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் +2ல் ஃபஸ்ட் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்தால் இந்த ஏவியேஷன் பிளான் பண்ண முடியும். அதே மாதிரி மற்ற அதர் குரூப் நீங்கள் வந்து நான் காமர்ஸ் இருக்குது சார், இப்போ காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒன்லி ஜென்ரலில் பிகாம் பிஏ இந்த மாதிரி பிளான் பண்ணுறதுக்கும் இது அதே பிகாமில் வந்து உங்களுக்கு ஒரு பேங்கிங் ஃபினான்ஸ் எடுக்கிறதுக்கும் இல்லை பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் டிகிரி எடுக்கிறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்போதுமே உயர்கல்வி அப்படிங்கிறது நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நாலேஜை டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வேல்யூ வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்ததா விழுப்புரத்துலேருந்து கௌதமி ஜாயின் பண்ணியிருக்காங்க. கௌதமி வணக்கம். கௌதமி, உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். குட் மார்னிங் மேம். பையன் +2 முடிச்சிட்டு இருக்கான். ஓகே. அவன் வந்து இன்னும் படிக்கிறதுன்னு அவனுக்கே தெரியல. சரி. அதனால இந்த பிஃபார்ம்னு இருக்குது, அதுல எது எடுத்தா நல்லா படிக்கலாம்? பிகாம்ல என்ன கேக்குறீங்க? பிஃபார்ம்னு சொல்றாங்க. அது படிச்சா நல்லா இருக்குமா? சரிம்மா, நீங்கள் ப்ரோக்ராம் பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி எது இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி என்னென்னா ஒரு டெக்னிக்கல் நாலேஜை டெவலப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரிஸ் வந்து வேல்யூ, அதாவது இப்போவும் கூட வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு சில மாணவர்களுக்கு வந்து ஒரு 2-3 கேட்டகரியில் இருப்பாங்க. ஒரு சில மாணவர்கள் வந்து இதுதான் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு சில மாணவர்கள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எடுக்கிறதையோ இல்லை வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு அவங்க ஸ்கூலில் படித்த டீச்சர்ஸே கைடன்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கோர்ஸ் எடுங்க, இதை படித்தா வேல்யூ இருக்குது, இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். பட் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே வந்து இந்த ஹையர் எஜுகேஷனை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் எதை படிக்க விரும்புகிறீங்களோ அதில் கம்ப்ளீட் ஒரு நாலேஜ் வந்து நம்ம எடுத்துக்கணும், ஒரு டெவலப் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாமே ஈஸியாக சர்ச் பண்ணி பார்க்க முடியும். அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கும் போது ஒரு டிகிரியை எடுத்து அதில் என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், என்ன மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும், அதேமாதிரி இந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில் அண்ட் இதை டெவலப் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு எந்த படிப்பு வந்து படிக்கும் போதே வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணுதோ அது வந்து 100% வந்து வேல்யூவாக இருக்கும். ஒரு 3-4 இயர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்லி அந்த 3-4 இயர்ஸ் வந்து ஒன்லி கிளாஸ் ரூமில் மட்டுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில வரீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு யூஸ் இருக்காது. ஸோ படிக்கும் போதே நிறையா இண்டஸ்ட்ரியல் விசிட் ஐவி நிறையா போயிருக்கீங்க, ஆன் ஜாப் ட்ரைனிங் நிறையா அட்டன் பண்ணியிருக்கீங்க, இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நிறையா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
அப்போ வந்து என்ன கிடைக்கும்னா ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த இன்டர்வியூஸ் அப்படிங்கும் போது ஒரு டாப் எம்என்சி கம்பெனிஸ் எல்லாமே எதிர்பார்க்குறதுங்கிறது ப்ராக்டிக்கல் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து ஒரு 99% எடுத்து ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தாலுமே எந்த அளவுக்கு இந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களோ. அப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஐவி ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இப்போ அசட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் கோர்சஸ்லாம் எவ்ரி வீக் வந்து வி ஆர் ப்ரொவைடிங் ஐவி. ஸோ ஐவி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மார்னிங் 10 to ஒரு ஈவினிங் 5 வரை ஒரு ஃபுல் டைமாக ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு அங்கே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இருந்து லேர்ன் பண்ணிட்டு வருது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படிங்கிறது எல்லா கல்விக்குமே உங்களுக்கு தேவை உள்ளதாக இருக்கா அப்படின்னு கேட்டாலும் அதை நம்ம பார்க்கணும். அப்படியே ஒரு சில படிப்புகளுக்கு தேவையானதை இருந்தாலும் அந்த காலேஜ் த்ரூ நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதுமே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும்.